நீ ஒரு படிக்காத முட்டாள். உன்னையெல்லாம் என் வீட்டு நாய் கூட நெருங்காது. உனக்கு அழகுனா என்ன, நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? உன் தங்கச்சிய பார்த்து ஏதாவது கத்துக்கோ. என் மாமனாருக்கு உன்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு தெரியல. என் மகன் வாழ்க்கைய வீணடிச்சிட்டாரு. படிக்காத தற்குறிய கூட்டிட்டு வந்து இந்த அரண்மனையில உட்கார வச்சுட்டாரு. போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரகாஷ் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண. மிஸ்டர் ராகவ் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற விஷயம் உன் ஆளுக்கு தெரியுமா என்று ஜெனி நித்யாவிடம் கேட்கிறாள். தெரியும்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் ராகவ் கிட்ட நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு என்று நித்யா கூறினாள். அப்பாடா, அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் உன் ஆள் பாத்துப்பாரு என்று ஜெனி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருவரும் ஜெனியின் அப்பா கமலேஷ் அமர்ந்திருந்த டேபிளுக்கு வந்துவிட்டார்கள். அவரை பார்த்த நித்யா, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க என்று பணிவுடன் வரவேற்றாள். வாமா நித்யா, நான் நல்லாதான் இருக்கேன், நீ எப்படிமா இருக்க என்று கூறியவர் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ராகவை பார்த்ததும், ஹலோ மிஸ்டர் ராகவ், வாங்க, நம்ம எல்லாரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா சேர்ந்து மீட் பண்றோம் இல்லையா என்று ஜெனியின் அப்பா கமலேஸ்வர் கூறினார். நித்யாவிற்கு அருகில் ஜெனி உட்காருவதற்குள் அவளை முந்திக் கொண்டு நித்யாவிற்கு அருகில் வந்து உட்கார்ந்த ராகவ் அவருடைய கையில் இருந்த மெனு புக்கை வாங்கி நித்யாவிடம் கொடுத்து, நித்யா, நீ ஃபுட் ஆர்டர் பண்ண என்று கூறினான். ஆனால் நித்யா அதை கையில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அந்த மெனு புக்கையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள், இப்பதான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், சோ என்று கூறினாள். அதனால என்ன, நான் சொன்னதை நீ செய். பாரு, நீ எவ்வளவு ஒல்லியா இருக்க. இனிமே நீ நல்லா சாப்பிடணும். அதனால இப்ப நீ உனக்கு பிடிச்ச ஃபுட் ஆர்டர் பண்ற. அமௌண்ட் பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இந்த புக்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ சீக்கிரம் ஆர்டர் பண்ண. குவிக் என்று ராகவ் கூறினார். ராகவின் இந்த செயலை பார்த்து கமலேஷின் முகம் சுருங்கியது. ஆனாலும் உடனே அதை ஜாலியாக எடுத்துக்கொண்ட அவர், ஒரு பாஸ் தன்னோட ஸ்டாஃப் கிட்ட இந்த அளவுக்கு அக்கறையோட இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறினார். கமலேஷ் கூறுவது எதையும் ராகவ் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மெனு புக்கை தூக்கி நித்யாவிற்கு அருகில் போட்டான். அதை பார்த்து நித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. உடனே பதறிப்போன ராகவ், அச்சோ, பயந்துட்டியா என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய கையை பிடிக்க போனான். ஆனால் அவன் கை பாதியிலேயே நின்றுவிட்டது. அவன் கை தன் மேல் படாத வகையில் அவள் கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். நித்யாவின் இந்த செயலை பார்த்து ராகவின் முகத்தில் ஏமாற்றமும் சங்கடமும் அவமானமும் தெளிவாக தெரிந்தது. உடனே நித்யாவின் கண்கள் அவளை அறியாமலேயே கமலேஷின் பக்கம் திரும்பியது. நித்யாவும் பிரகாஷும் பிரிந்தவுடன் ஜெனி தன் அப்பா கமலேஷின் மூலமாக ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தாள். அவரும் நித்யாவின் நிலையை புரிந்து கொண்டு ராகவிடம் மேக்கப் ஆர்டிஸ்டாக வேலைக்கு சேர்த்து விட்டார். ஒரு தந்தையை போல தன் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் அவருக்கு முன்னால் ராகவ் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்வதை பார்த்த நித்யா, எங்கே அவர் தன்னை தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று பதறி போனாள். அவளுடைய முகத்தை பார்த்தே அவளுடைய சங்கடத்தை புரிந்து கொண்ட கமலேஷ் அந்த சூழ்நிலையை சகஜமாக்குவதற்காக, நீங்க கொடுங்க மிஸ்டர் ராகவ், நானே ஆர்டர் பண்றேன். இப்போ என்னோட சீனியாரிட்டிய நான் எப்படி ப்ரூவ் பண்றேன்னு பாருங்க என்று அவர் சிரித்துக்கொண்டே கூறவும், வேறு வழியில்லாமல் மெனு கார்டை கமலேஷிடம் கொடுத்தான் ராகவ். அதை பார்த்து அவர் உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு இறுதியாக நண்டு சூப் ஆர்டர் செய்தார். உடனே ஜெனி, டாடி, நண்டு வேணாம், இந்த நேரத்துல நித்யா நண்டு சாப்பிடக்கூடாது என்று அவசரமாக கூறினாள். ஜெனி கூறியதை கேட்ட கமலேஷ், ஏம்மா நித்யா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்கவும் அவ்வளவுதான் ராகவ் பதறி போய்விட்டான். தன்னுடைய சேரை இழுத்து அவளுக்கு அருகில் போட்டுக்கொண்டு நித்யாவை நெருங்கி சென்று, ஐயோ, என்னாச்சு நித்யா, உனக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய நெற்றியில் கையை வைத்து பார்க்க போனான். ராகவ் நடந்து கொள்வதை பார்த்த நித்யாவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவசரமாக தலையை திருப்பிக் கொண்ட அவள், எனக்கு ஒன்னும் இல்ல ராகவ், நான் நல்லாதான் இருக்கேன் என்று கூறியவள் ஜெனியை பார்த்து, ஜெனி, நான் உன் சேர்ல வந்து உட்காரவா, இந்த இடம் எனக்கு கொஞ்சம் குளிர மாதிரி இருக்க என்று கூறினாள். நித்யாவின் நிலைமையை புரிந்து கொண்ட ஜெனி உடனே எழுந்து வந்து ராகவிற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அப்பாடா என்று ராகவிற்கு தெரியாமல் நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிய நித்யா ராகவ் தன்னையே விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருப்பதை கவனிக்கவில்லை. சரி நித்யா, உனக்கு என்ன வேணுமா, ஒரு கப் மில்க் ஆர்டர் பண்ணட்டுமா
என்று கமலேஷ் கேட்கவும் உடனே விருட்டென்று எழுந்த ராகவ் தன்னுடைய சேரை தள்ளிக்கொண்டு கமலேஷை கடந்து நித்யாவிற்கு அருகில் சென்றவன் வலுக்கட்டாயமாக அவளுடைய நெற்றியை பிடித்து தொட்டு பார்த்து, நித்யா உனக்கு என்ன பண்ணுது என்று கேட்டான். இதில் பதறிப்போன நித்யா அவசரமாக எழுந்து சுற்றி வந்து ஜெனிக்கு அருகில் நின்று கொண்டு, ராகவ் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு சொன்னனே. லேசா குளிருது, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதனால வேலையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க என்று அவள் கூறவும், நான் வேலைய பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறேன். நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று ராகவ் பிடிவாதமாக சொல்லவும், இது என்னடா ரோதனையா போச்சு, எனக்கு எப்படி இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வேறொரு ட்ரேயில் அவர்கள் ஆர்டர் செய்த உணவுடன் சூடான பாலையும் கொண்டு வந்து வைத்தார். உடனே நித்யா அந்த பாலை எடுத்து அனைவரையும் பார்த்து, மிஸ்டர் ராகவ் கிட்ட நான் மேக்கப் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ணினதுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு என்னோட ட்ரீட், டேக் இட் என்று கூறிவிட்டு அதை அவர்களிடம் கொடுத்தாள். பால் கப்பை வாங்கி கொண்ட ஜெனி, செம்மையா சமாளிக்கிற நித்யா, கீப் இட் அப் என்று கிசுகிசுப்பான குரலில் கூறினாள். நித்யா சாமர்த்தியமாக டாபிக்கை மாற்றுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட ராகவ், உண்மையிலேயே நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த பாலுக்கு பதிலா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் கொடுக்கணும் என்று கூறியவன் ஒரு மது பாட்டிலை எடுத்து அவள் முன்னால் பலத்த சத்தத்துடன் வைத்தான். அப்போது அவனுடைய முகத்தை பார்க்கும்போது எப்படியும் நித்யாவை அடிபணிய வைத்துவிட வேண்டும் என்ற வெறி இருந்தது. அவன் கூறியதை கேட்ட நித்யா என்ன செய்வதோ என்று தெரியாமல் உதவியற்ற நிலையில் நின்று கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கமலேஷ் நித்யாவிற்கும் ராகவிற்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். நித்யாவிற்கு உதவி செய்வதற்காக, விடுங்க மிஸ்டர் ராகவ், நித்யாவிற்கு விருப்பம் இல்லனா அவளை ஏன் கம்பல் பண்றீங்க? நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன் என்று கூறினார். இல்ல நித்யா தான் எனக்கு ட்ரீட் கொடுக்கறேன்னு சொன்னா, அதனால அவ தான் எனக்கு கம்பெனி கொடுக்கணும் என்று ராகவ் பிடிவாதமாக கூறவும், என்ன செய்வது என்று தெரியாமல் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த நித்யாவின் கைகள் நடுங்கத் தொடங்கியது. இதற்கு மேலும் ஜெனியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் இவ்வளவு நேரம் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். தன்னுடைய சேரை வேகமாக பின்னால் தள்ளிக்கொண்டு எழுந்தவள், போதும் நிறுத்துங்க மிஸ்டர் ராகவ், நித்யா தான் தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவளை கம்பல் பண்ணிட்டே இருக்கீங்க மிஸ்டர் ராகவ் என்று கோபம் கொப்பளிக்க கேட்டாள். கோபத்தில் ஜெனி ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்று பதறிப்போன நித்யா ஜெனியின் கையை பிடித்து இழுத்து அமைதியாக இருக்குமாறு கண்களால் கெஞ்ச ஆரம்பித்தாள். அப்போது ராகவ் தன் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு நித்யாவை பார்த்து, சபாஷ் நித்யா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அது எப்படி என் தம்பி ரோஹித், மிஸ்டர் கமலேஷ், அவரோட பொண்ணு, இப்படி எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத நித்யா, ஆட்டோ ஷோ முடிஞ்ச உடனே எத்தனை பசங்க உன்னோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னு கேட்டு நச்சரிக்கிறாங்க தெரியுமா? நான் மட்டும் அப்ப அதை கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் அவங்க உன்னை கொத்திக்கிட்டு போயிருப்பாங்க. நீ இப்ப சேஃபா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. சரி, இப்ப சொல்லு, என்னை ஏன் அவாய்ட் பண்ற? நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீரியஸான ரீசன் சொல்லு, நான் விலகிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீ இங்க இருந்து போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன் என்று கூறினான். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று நித்யாவிற்கு புரியவில்லை. அப்பொழுது திடீர் என்று அவர்களுக்கு அருகில், என்ன ராகவது, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துக்கிறது என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே ரோஹித் மர்மமான புன்னகையுடன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். ரோஹித்தை பார்த்தவுடன் ராகவின் முகம் பேயறைந்தது போல மாறியது. ரோஹித், நீயா? நீ எப்படி இங்க என்று ராகவ் மிகவும் அதிர்ச்சியுடன் கேட்கவும், உடனே ரோஹித் ராகவை பார்த்து, ஏன் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதா என்று கேட்டான். பிறகு நித்யாவின் பக்கம் திரும்பி, மிஸ் நித்யா, நான் இங்க உட்காரலாமா என்று நித்யாவிற்கு அருகில் இருந்த சேரை சுட்டிக்காட்டி கேட்டான். உடனே நித்யா அவசரமாக, தாராளமா உட்காரலாம் மிஸ்டர் ரோஹித் என்று கூறினாள். ரோஹித் அந்த இடத்தில் உட்காரவும் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிய நித்யாவிற்கு திக்கு தெரியாத கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவளுக்கு கலங்கரை விளக்கமாய் அவன் தெரிந்தான். ரோஹித் உட்கார்ந்தவுடன் அவனை பார்த்த ஜெனி, தேங்க்ஸ் மிஸ்டர் ரோஹித், நல்ல வேலை, நீங்க சரியான நேரத்துக்கு வந்து நித்யாவை காப்பாத்திட்டீங்க என்று கிசுகிசுப்பான குரலில் புன்னகையுடன் கூறவும், அவளை ஆச்சரியமாக பார்த்த ரோஹித், என்ன உங்களுக்கு தெரியுமா மிஸ் என்று அவள் பெயர் தெரியாமல் அவன் தடுமாறவும், என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரு? இவரு தானே எனக்கு தினமும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து நித்யாவுக்கு டிரைவரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஓ, அப்ப இவரு மாஸ்க் போட்டிருந்தாருல? ஓகே, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்
என்று மனதில் நினைத்து கொண்ட ஜெனி ஜெனி என்று கூறியவள் தொடர்ந்து, உங்களையும் உங்க கம்பெனிய பத்தியும் தெரியாதவங்க இந்த ஊர்ல யார் இருக்காங்க சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பாப்புலர் பர்சன். என் ஹஸ்பண்டுக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு என்று ஜெனி சிரித்துக்கொண்டே கூறினாள். ஜெனி கூறியதை கேட்டவுடன் ரோஹித் முகத்தை சுளித்துக் கொண்டு, என்ன சொல்றீங்க ஜெனி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டான். உடனே கீழுதட்டை கடித்து கண்கள் மென்ன, என் ஹஸ்பண்டுக்கே இது தெரியாது. இது ஒன் சைட் மேரேஜ். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று ஜெனி கூறவும், சாரி ஜெனி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்று ரோஹித் குழப்பத்துடன் கூறினான். உடனே தன்னுடைய 2 கைகளையும் விரித்து தலையை சாய்த்து அழகான புன்னகையுடன், என் ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, இதோ உங்க பக்கத்துல இருக்கிற நித்யா தான். நித்யாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போல இருந்து நான் அவளை என்னோட ஹஸ்பண்டா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று ஜெனி கூறினாள். ஓ, நீங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்களா என்று ரோஹித்தும் அவளுடன் சேர்ந்து வாய்விட்டு சிரித்தான். பின்ன நீங்க வேற என்ன நினைச்சீங்க? அப்படின்னா நிஜமாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நினைச்சிட்டீங்களா? நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த வயசுல நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ளார நான் இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? தினமும் காலையில எந்திரிச்ச உடனே என் அழகான ஹஸ்பண்ட் நித்யாவோட முகத்தை பார்த்தாலே போதும். அந்த நாள் முழுக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா என்று ஜெனி பேசிக்கொண்டே போகவும் அவள் பேசுவதை கேட்டு கடுப்பான கமலேஷ், போதும் ஜெனி, ஸ்டாப் இட். ஏன் இப்படி பேசுற? வயசாகுதே தவிர இன்னும் உனக்கு எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்படியே உன்னை விட்டு வச்சிருந்தா சரியா வராது. நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு வந்து அங்க இருக்கிற வேலையை கத்துக்கோ. அப்பதான் நீ ஒழுங்கா இருப்ப என்று கமலேஷ் உத்தரவிடும் குரலில் கூறினார். உடனே மிரண்டு போன ஜெனி கண்கள் விரிய, டாடி என்ன சொல்றீங்க? ரியல் எஸ்டேட் பத்தி எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. என்ன போய் நம்ம கம்பெனில வந்து வேலை செய்ய சொல்றீங்களே? நான் வந்தா உங்களோட வேலை இன்னும் டபுள் ஆயிடும். ப்ளீஸ் வேண்டாம், விட்டுடுங்க டாடி, நான் இப்படியே இருக்கேன் என்று கூறினாள். அதனாலதான் நீ முதல்ல நம்ம கம்பெனிக்கு வரணும்னு நான் சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கும் போது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது. ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் தான் இதுக்கு முக்கியம். அது இருந்ததுன்னா ஈஸியா எந்த வேலையா இருந்தாலும் கத்துக்கலாம். நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கும் 26 வயசு ஆக போகுது. ஆனா இன்னும் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல என்று கமலேஷ் கூறவும் ஜெனியின் முகம் கோபத்திலும் வெட்கத்திலும் சிவந்து போனது. அவளுடைய முகத்தை பார்த்து புன்னகைத்த ரோஹித், ஜெனி, நீங்க எவ்வளவு நாளா நித்யாவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். தன்னுடைய அப்பா திட்டியதால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த ஜெனி நித்யாவின் பெயரை கேட்டவுடன் அடுத்த நிமிடம் உற்சாகமாக, இப்பதான் ஒரு 5 வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறினாள். ஓ, அப்படின்னா நித்யாவை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தானே என்று ரோஹித் கேட்கவும், ஆமா மிஸ்டர் ரோஹித், அவளுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும், என்ன சோப் யூஸ் பண்ணுவா, அவ என்ன பிராண்ட் ஹேர் கிளிப் யூஸ் பண்றாங்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் என்று ஜெனி பெருமையுடன் கூறினாள். வெரி குட் என்று புன்னகைத்த ரோஹித் இப்போது சீரியஸாக, ஓகே ஜெனி, நீங்க வேலைக்கு போகணும், பொறுப்பா இருக்கணும்னு உங்க அப்பா நினைக்கிறாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க என்னோட கம்பெனில கூட ஜாயின் பண்ணலாம் என்று கூறினான். ரோஹித் கூறியதை கேட்டவுடன் ஜெனியின் இதயம் ஒரு நிமிடம் அப்படியே ஆச்சரியத்தில் நின்றுவிட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.